அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வருடம் குரு வக்ரமாகிறாரு. 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். குரு பாருங்கள், இயற்கை சுபகிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே மாபெரும் சுபகிரகம் குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், சந்திரன், புதன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இருக்கிறது நல்ல ஒரு கிரகம் குரு. அந்த குரு வக்ரமானால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். எப்போ குரு வக்ரமாவர் பார்த்தோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மாதம் வருங்க. 4 மாதம் இந்த குரு வக்ரமாகறதுனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே பார்த்துடலாம். குரு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான். தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒருத்தர் நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளாக அணிஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். புத்திர காரகன் குரு. ஒருத்தர் குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், மற்றும் குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? குரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா சுபகிரகம், அவர் நல்லவர். அவர் நல்லது மட்டுமே கடமைப்பட்டவர். நல்லது மட்டுமே தான் பண்ணுவார். ஒரு சில லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு கெட்டது பண்ணுவார். ஜாதக அமைப்படி ஒரு சில இதுக்கு மாறும். ஆனால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். குரு கெட்டே போகக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகத்துலையும் குரு வலிமையாக இருந்தால் தான் அவங்களால தங்க நகைகளை அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. நல்ல செல்வம், அதாவது புத்திர பாக்கியம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு ஒரு நல்ல கிரகம். அந்த நல்ல ஒரு கிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு கடமைப்பட்டவர்னு சொல்லிடலாம். குரு வாரி வழங்குவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு இடத்து மேலே குரு 12 ராசியில் குரு ஒரு இடத்து மேலே பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் குரு நிவர்த்தி பண்ணிடுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னா ஒரு பாவகிரகத்துக்கு மேலே ஒரு குருவோட பார்வை விழுந்துச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபகிரகத்தோட இந்த ஒளி இருக்கிறனால சுபத்தன்மையாக மாறிடுங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியாமல் குரு தடுத்துருவார். கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டாரா? இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நவகிரகங்களே 9 கிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கெட்டு போயிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம் சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் குரு. இப்போ உங்கள் ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்லை மற்ற கிரகங்கள் நவகிரகங்களில் வேறு என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே, பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசி காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசி. கன்னிராசினியர்களுக்கு குரு வக்ரமாகறதுனால என்னென்ன நடக்கும்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கன்னிராசி பொதுவாக கன்னிராசினியர்கள் பாருங்கள், நண்பர்களோடு சேர்ந்து இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல புத்தி கூர்மையுடையவர்கள் தான் கன்னிராசினியர்கள். கன்னிராசியும் சரி, கன்னி லக்னமக்காரங்களும் சரி புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல டெக்னிக்கல் மைண்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க, நல்ல திறமையான பர்சன், டேலண்டான பர்சன் சொல்லிடலாம். படிக்காத மேதையாக இருப்பாங்க, நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்னு நினைப்பாங்க, எப்பவுமே தனிச்சிருக்க மாட்டாங்க, கூட யாரோ ஒருத்தர் இருக்கும்னு நினைப்பாங்க. நல்ல அறிவாற்றல் கொண்டவங்க தான் கன்னிராசினியர்கள். படிக்கலைன்னா கூட படிக்காத மேதைன்னு சொல்லலாம். நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, படிக்காமே ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த அறிவு அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவு, நல்ல ஒரு புத்தி கூர்மை அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? நல்ல ஒரு ராசி கன்னிராசி. ஒரு சுபருடைய வீடு, புதனுடைய வீடு. அந்த புதனோட கேரக்டர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. நல்ல குணம் படைத்தவங்க தான் கன்னிராசினியர்கள். வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. டெக்னிக்கல் மைண்டு உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஒரு சில பேர்லாம் பாருங்கள், ஐடி ஃபீல்டில், கம்ப்யூட்டர் ஃபீல்டெல்லாம் கன்னிராசினியர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஐடி ஃபீல்டில் இருக்க கன்னிராசினியர்கள் ஜாஸ்தி அதிகமாக இருப்பாங்க. இப்போ குரு வக்ரமாகறதுனால உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? குரு யார்? உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். எப்போ குரு வக்ரமாகிறாரு?
அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரமாகி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் வரும், கரெக்டாக 4 மாதம் வரும். சரிங்களா? இந்த 4 மாத காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும்னு பார்த்துருவோம். குரு வக்ரமாகிறார். ஒரு இயற்கை சுபகிரகம், பூமியை விட பெரிய கிரகம் குரு பகவான். அப்போ அவர் வக்ரமாகறதுனால இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலன் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 9ல் இருக்கார். அவர் அதிர்ஷ்டஸ்தானத்திலிருந்து வக்ரமாகிறார். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. சில விஷயங்கள டக்குன்னு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? 4ஆம் இடங்கிறது வண்டி வீடு வாகனம் குறிக்கிற இடம் 4ஆம் இடம் தான். வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் இந்த காலகட்டங்களில் வாகனம் வாங்க போகிறீங்க, வாகனத்தை மாற்ற போகிறீங்க, புது வாகனம் உங்களுக்கு அமையும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு. சரிங்களா? அந்த 4 மாத காலகட்டங்களை பாருங்கள். ஒரு சில பேரில் இடத்த வாங்கி போட்டுருவீங்க. இடம் வாங்கி போட்டவங்க வந்து பாருங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சில பேரில் வந்து ஃப்ளாட் வாங்கி போடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? சொத்து சேர்க்கைக்கு உங்களுக்கு அருமையான காலகட்டம். அம்மாவோட பூர்வீக சொத்து கிடைக்கும். அம்மா மூலமாக சில உதவி கிடைக்கும். தாயார் சொந்த பந்தங்கள் மூலமாக சில கருத்து வேறுபாடல் இருந்தது பார்த்திங்களா, அதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது இந்த 4 மாத காலகட்டங்களில். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும். வெளியூர் போய் படிக்கலாம், வெளி மாநிலத்தில் போய் தங்கி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். 7ஆம் அதிபதி அவர் தான். அப்போ திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரும். 7ஆம் அதிபதி வக்ரமாகிறார். அப்போ வேகமாக செயல்படுறார். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 4 மாத காலகட்டங்குள்ள அக்டோபர் 9லேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் இதுக்குள்ளே ஒன்று நிச்சயம் பண்ணுவீங்க, இல்லைன்னா திருமணம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? நல்ல வரன் தேடி வரும். அதேமாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட லவ் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்க போகுது. வீட்டில் அப்பா அம்மாவோட சம்மதம் கிடைக்கும், சொந்தக்காரங்களோட சம்மதம்லாம் கிடச்சி நல்லபடியாக காதல் திருமணம் லவ் அண்ட் அரேஞ்சாக உங்களுக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க லவ் அண்ட் அரேஞ்சாக உங்களுக்கு வரப்போகுது. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் அண்ட் அரேஞ்ச் அந்த மேரேஜ் விஷயத்தில் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. சரிங்களா? நல்லா இருக்குங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் இப்போ வீட்டில் வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க சார், எங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு காலகட்டம். 9லேருந்து குரு இயக்கிறார். அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறனால அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆன்மீக திருப்பணிக்காக, அதாவது நீங்கள் மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போகலாம், தூரதேச பிரயாணம் போகிறது, புண்ணியஸ்தானங்கள் போகிறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டூர் போகிறது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது, வெளிநாட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு அப்பாவோட பூர்வீகத்து உங்களுக்கு கிடச்சிடும். அப்பா மூலமாக சில உதவி கிடைக்கும், தந்தை மூலமாக சில பூர்வீகத்து கைக்கூடி வர்றது, தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது. சரிங்களா? 9ஆம் இடத்துல லக்கு, ஃபார்ச்சூன், லக்கு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல குரு வந்து வக்ரமாகிறார். அப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 7ஆம் அதிபதி உங்களுக்கு வக்ரமாகி 9ல் இருக்கிறனால கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்க போதுன்னு சொல்லலாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போதுன்னு சொல்லலாம். தொழில் நல்லபடியாக ஆரம்பிக்க போகிறீங்க, பணம் வரப்போகுது. சரிங்களா? கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சோதனையும் வந்துடாதுங்க. அதனால் கவலையப்படாதீங்க. சரிங்களா? எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கீங்க. எல்லா கன்னிராசி நேயர்கள் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கீங்க. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? வயசுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். இப்போ குருவோட பார்வை உங்கள் ராசி பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்துறாரு. அப்போ ராசி பார்க்குறதுனால தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு தெளிவாக இருக்க போகிறீங்க. 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால முயற்சி சக்ஸஸ் ஆக போகுது, வெற்றி கிடைக்க போகுது. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், இஷ்டதெய்வ அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்க போகுது. உங்களுக்கு பணம் வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, தொழில் சூடு பிடிக்க போகுது. தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நஷ்டமே உங்களுக்கு இருக்காது. இந்த 4 மாத காலகட்டங்கள் குரு வேகமாக செயல்படுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் வேகமாக நடக்க போகுது. இந்த 4 மாத காலகட்டங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அனைத்து கன்னிராசி நேயர்களும் நல்லா இருக்க போகிறீங்க. அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்ததில் பொது பலன், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் என்ன தசாபத்தி போகுது, நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா? இந்த பூமியில் ஒரு மனுஷன் எதுக்கு பிறக்கிறான், நல்லது அனுபவிக்கோ கெட்டது அனுபவிக்குவா, அது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை தீர்மானிக்கும். அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசாபத்தி போகுது, அந்த பிளானட் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, இதை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும்.
அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.